சொல்ல வந்தப்பா நம்ம யார் மனசையும் புண்படுத்த வேணாம். ஆமா சார். நமக்கு நிறைய வேலை இருக்கு. ஆமா சார். எனக்கு டெஃபினட்டா தெரியும் நீங்க எல்லாரும் அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. அப்கோர்ஸ். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா எதுக்காக சொல்றேன், ஒருத்தன் பாஸ்ட பத்தி அடிக்கடி பேசணும்னா அதுல ஏதாவது ஒரு நல்லது இருக்கணும். எனக்கு அந்த மாதிரி ஒரு புண்டையும் இல்ல. சொல்ல மாட்டேன். Men jeg er bare til Mumbai til Ejder på den hvor ஆமா மும்பை ஆயுதம் தான். Og jeg sagde det til Bogdalen bare din mad. சார் இஸ்லாம் அது Ah? பெஸ்ட் என்னதுடா? Gerne lav der. இப்படியே பையன் என்ன டீம் என்ன மேட்ச் அம்மா பைத்து கலத்தே Lad det sagde det så. பாயா புதியச்சே இப்படியே அப்படியே மாலா. காலையில எந்திரிச்சு என்ன பண்ணீங்க? எந்திரிச்சேன், அடிச்சேன், குளிச்சேன், அடிச்சேன், அப்புறம் ரெடி ஆயிட்டு திரும்பி தூங்கிட்டேன். இல்ல சும்மா ஜாலியா சிரிச்சு பேசினு இருப்பேன். என்ன கோவப்படுத்துற மாதிரி யாரா ஏதாவது சொன்னாங்கன்னா டக்குன்னு போடா புண்டை பேசுவேன். எக்ஸ்கியூஸ் மீ. சும்மார புண்டை. எக்ஸ்கியூஸ் மீ. ஒரு வாட்டி அங்க கொஞ்சம் பாரு. ஸ்மூத்தா டர்ன் பண்ணு. என்ன குத்த ஒரு கத்தி வச்சிருந்தால இருக்கா? சரி இல்லன்னா அது ஒழுங்கா சொல்ல. ஏன் மூஞ்சி சூத்துல ஓட்ட மாதிரி வச்சிருக்க புண்டை? क्या कर रहे हो? கேப்டன் தோனிட்டு இருந்து மற்ற கேப்டன்லாம் ஒரு விஷயம் கத்துக்கணும்னா என்ன சொல்றீங்க? ஒரே கூலா இருங்க. இந்த ஆர்த்திகா பாண்டி மாரி இப்படி 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 ஆர்த்திகா பாண்டியா எந்த ஒரு பாண்டியா இருந்தாலும் இப்படி இப்படிலாம் அந்த ஆட்டிவிட்டே அவனை பிடிக்க மாட்டேது. போனேன் ஓவரா பண்ணினா அவன் விக்கெட் தூக்கணும் சந்தோஷமா வந்து பிடிக்கிறான் எதுக்குடா அப்படி பண்ற? தலை டோனியா பாடுறா. உங்க குரு தாண்டா அவரு அமைதியா ஸ்கூலா நீ இப்படி வர நீரா நீ சப்பா பையனா நீ தம் தூண்டு குட்டி பாப்பா நீ புரியுதுங்களா? ரத்தன் டாட்டா எங்க சித்தா பார்த்தா. ரத்தன் டாட்டா பாருங்க என்ன என் சாயில ஒரு ரத்தன் டாட்டா கிட்ட இருக்கும் பாருங்க. என் சாயில் இருக்கும். சவுத் இந்தியா டாடா கம்பெனி வந்து என் நேம்ல தான் இருக்கு. என்னுடைய சொத்து மதிப்பு 75 lakh crores 75 லட்சம் கோடி சொத்து மதிப்பு. கோடி 75 லட்சம் கோடி. டாடா கம்பெனிக்கு வந்து ஓனரே நான் தான். அது யாருக்குமே தெரியாது. நான் ஓனர் சொன்னா நம்ப மாட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்க. என் ஃபேமிலியே நம்பாது. நான் கோலி இந்த வாட்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுப்பியா? நானும் பார்த்துட்டு ரொம்ப டவுனா போயிட்டே இருக்குது. என்னதான் பண்ணலாம் ஐடியா இருக்கு. நீ மட்டும் ஐடியா என்னடா பண்றது? பேசாம என் டீமுக்கு வந்துடுறேன். பரவாயில்லண்ணே, நம்ம பசங்களுக்கு நான் உண்மையா இருக்கணும்ல. என்னன்னு சொல்லு. கையில் என்ன முலாம்பழமா? இது மாதுளம் பழம். மாதுளம் பழம் ஸ்ட்ரென்த் ஏத்துறதுக்கு இதெல்லாம் நல்லா பண்ணு. டீம் மட்டும் இது பண்ணிட்டுறாது. ஒரு கப் அடிச்சதுனால எல்லாத்துக்கும் நம்பிக்கை வரும். அதான் உமன்ஸ் டீம் அடிச்சது இல்ல. நீ திருந்தவே மாட்டல. டேய் பாரு அவன் மேல இவ்வளவு நம்பிக்கை. யார் அடிச்சா கப்பு தானே. அதானே அதனால தான். எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். காஜி கமிஷனரா உன்னை ப்ரொமோட் பண்றேன். ஆர்டர் ரெடி பண்ணுங்க. அதோட குஞ்சுக்கு தேவையான கதிர்வீச்சு உங்க அப்பா ஒர்க் பண்ண ஜஞ்சீரா பவர் பிளான்ட்ல இருந்து கிடைச்சிருக்கு. அதனால 15 வருஷமா அங்கேயே இருந்து அங்க இருக்கிற எல்லா கதிர்வீச்சையும் உறிஞ்சி எடுத்து குஞ்சு வளர்த்திருக்கு. அதாவது பட்டாம்பூச்சி மாதிரி இருந்து தான் கொஞ்சம் ராட்சச மிருகமா வளர்த்திருக்கு. இருங்க உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அந்த ஒரு ஸ்டெப் தான் தூக்கி அடிச்சு ஈஸியா சார் பண்ணிடலாம் சார். அதை திரும்பி ஒரு தூக்கி பண்ணிடுவேன். அதான் 1 2 3 தூக்கி. அதேதான் சார். இப்பெல்லாம் கரெக்டா பண்றீங்க. பண்ணிடுவேன் கண்ணா பண்ணீங்க தான் சார். இது பாட்டு சார். சரி கமான் 2 முருகா கமான் ஒரு ஸ்டெப் காப்பாதிரு முருகா. கமான் சார். ஐயோ குழப்பிட்டான். தலையும் குழப்புறான். சரி மாஸ்டர். அது ஒரு ஸ்டெப்பு அதை தூக்கிடுச்சுமா? ஆமா இந்த மாதிரி தூக்கிடுச்சு. சரிம்மா முன்னாடி பண்ணிட்டேன். இவர் அடுத்த டேக்ல புடுங்கிடுவாரு. போயா நான் போய் சாப்பிடுறேன். சாப்பாடா? இந்த நானும் வரேன். சாரி மாப்ள, என்ன சொல்றதுன்னே தெரியல. சக்கரை கம்மியா ஒரு டீ சொல்லு. இவ்வளவு நேரம் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்த என்ன பார்த்தோன்னா சோக மியூசிக் வாசிக்கிறியா? நவரு மச்சான். மாமா சுரேஷ், உன் முகத்தை நிமிந்து பார்க்க கூட கூச்சமா இருக்கு. நான் வேணா குனிஞ்சு காட்டுவா மாமா?